மஸ்மாமா நானும் காம்படிஷனுக்கு வரலாம்னு வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஐ மாடலா குரூக் 4 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல இவங்க ஷேர் பண்ண எல்லா பெஞ்ச் மார்க்லையும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது ஆர்கேஜின்ற ஒரு பெஞ்ச் மார்க். மிஷின் லேர்னிங்கோட ரீசனிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்றதுக்காக ஏஐட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்வி ஒரு ஹியூமன் ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த குரூப் 4 15.9% வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. எக்ஸிஸ்டிங்ல இருக்க எல்லா மாடலோடையும் டபுள் மடங்கு இது அதிகம். இதுல எலன் மஸ்க் வேற கர்சர்லாம் என்ன பெரிய கர்சர், உங்களோட என்டையர் சோர்ஸ் கோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணி குரூப் 4ல கொடுத்தோம்னா அதுல இருக்க எல்லா இஷ்யூவையும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. இதை பார்த்த ஒருத்தன் காப்பி பேஸ்ட் பண்ணி என்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட்டை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு குரூப் 4 யூஸ் பண்ணி குரூப் சிஎல்ஐன்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணிட்டான். ஸோ நம்ம டேரக்டா அதை நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இதை ஓப்பன் சோர்ஸும் பண்ணிட்டான். இதுல எலன் மஸ்க் வேற அடுத்த 3 மாசத்துலயே நாங்க ஒரு பெஸ்ட் கோடிங் மாடல், மல்டி மாடல், வீடியோ ஜெனரேஷன் மாடல் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இதுல பிடிச்சது குரூப் 4ஓட டூலிங் ஆக்சஸ் தான். சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், நம்ம போய் ஒரு வெப் சர்ச் கேட்கறப்ப அது மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா குரூப் 4ல வெப் சர்ச்சா இருக்கட்டும், கோட் இன்டர்பிரட்டரா இருக்கட்டும், நம்ம கேட்கற எல்லா கேள்விக்கும் பர்ஃபெக்ட்டா ரீசன் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். இது மாதிரி டெக்ல நிறைய விஷயம் போயிட்டே இருக்கு. இது மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லேர்ன் வித் எஸ்டி என்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.